வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வந்து பால் பேடா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நெய் வந்து நமக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவை. இது வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து 100 ml பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். காய்ச்சின பால் சூடாக இருக்கும்போது நீங்கள் குங்குமப்பூ போட்டால் தான் அந்த கலர் கொடுக்கும். ஆறி இருந்துச்சுன்னா அந்தளவு கலர் கொடுக்காது. நான் ஏலக்காய்க்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏலக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சீனியை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மில்க் மேட் வேறு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதில் வேறு இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சுகரை. இது வந்து பால் பவுடர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்ச பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இது பிஸ்ஸா பருப்பை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்காமல் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும், கலரும் கொடுக்காது. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டிங்கன்னா நல்ல கலரும் கொடுக்கும். நல்ல க்ரீன் கலராகவும் இருக்கும், கசப்பும் இருக்காது உங்களுக்கு. அரை மணி நேரம் ஊற வச்சு தோலை எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் மில்க் மேடை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மில்க் மேட் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம பால் பவுடரை சேர்ப்போம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பவுடர் நல்லா கட்டி விடாமல் நம்ம கிண்டிட்டோம். இப்போ பன்னீர் சேர்ப்போம். பன்னீர் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி விட்ட மாதிரி கிண்டி விடுங்க. பன்னீர் இந்த மாதிரி உதுத்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டினீங்கன்னா அந்த பன்னீர் மெல்ட் ஆகி இந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். இப்போ நம்ம பால் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். கெட்டிப்பட்ட பிறகு நான் எப்படி பக்குவம்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இது வந்து நல்லா வந்து பால் எதுக்காக 100 ml சேர்த்துருக்கேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம பால் பவுடரும் சீனியும் மட்டும் சேர்த்தோம்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இது கொஞ்சம் பால்கோவா டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரமே யூஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு தூரில் பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டுங்க. மில்க் மேடே எனக்கு வந்து ஸ்வீட்டு போதும். எங்கள் வீட்டில் மைல்டாக தான் ஸ்வீட் சேர்த்துக்குவோம். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சுகர்லேருந்து 2 ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் இறுகிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருப்போம். இப்போ நல்லா அந்த பாருங்கள் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டு போதும். நீங்கள் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளேவரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காயை காட்டிலும் ரோஸ் எசன்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு 2 ட்ராப் போதும். அதிகமாக ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்காதீங்க. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும். இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா முருகி போய் இந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆயிரும். அதனால் பாத்திரத்தை மாற்றிக்கோங்க.
கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். ஃப்ரிட்ஜில் வைக்கவும் நல்லா எரியிடுச்சு. நம்ம இப்போ வந்து கையில் வந்து நெய் கொஞ்சம் தடவிக்குவோம். வேணுங்கிற எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு இப்படி தனித்தனியாக நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கங்க. தூத் பேடா ரெடி ஆயிடுச்சுங்க. பிஸ்ஸா பருப்பை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணது மில்க் பவுடர் வந்து சுகர் உள்ளது. சுகர் இல்லைன்னா நீங்கள் சீனி பவுடர் தனியாக ஆட் பண்ணிக்கணும் நிறைய. எனக்கு வந்து சீனி பவுடர் ரொம்ப தேவையில்லை. 1 ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா மில்க் பவுடர்லேயும் சுகர் இருக்குது, கண்டென்ஸ் மில்க்லேயும் சுகர் இருக்குது. அதனால எனக்கு வந்து தேவைப்படலை. நீங்கள் யூஸ் பண்ண பவுடர் என்ன பவுடர்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்ததுக்கு வந்து 8 பீஸ் வருது. நான் எடுத்த அளவுக்கு 8 பீஸ் வருது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.